நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இந்த அருமையான காலை வேலைக்காக கர்த்தரிடத்தில் நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நல்ல ஒரு ஐக்கியத்திற்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளில் கூட தகப்பனே அப்பா சோஸ்திரம், இந்த நாளில் நீர் எங்களோடு இடைபடும்படியாக, எங்களோடு பேசும்படியாக, நீர் எங்களோடு இருந்து தகப்பனே உம்முடைய ஆவிக்குரிய சத்தியங்களை எங்களுக்கு போதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே அப்பா, இந்த நாளில் தகப்பனே நீர் இடைபடுங்க. வேதாமத்திலிருந்து சிறு காரியங்களை நாங்கள் தியானிக்கும் போது நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை, இன்றைய நாளுக்குரிய மன்னாவை கர்த்தர் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷ விதமாய் நீர் இடைபடுங்க. அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. தகப்பனே பாவமாக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை ஜெப வேலைக்காக அப்பா நான் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் தகப்பனே அப்பா உன் பாதப்படியில் வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. விசேஷமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கர்த்தர் அடியனை கொண்டு வந்து நீங்கள் பிரயோஜனப்படுத்துறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு விசை கூட உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட வேதாமத்தில் இருந்து சில காரியங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். சில வசனங்களை வாசித்து கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக, கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியாக நாம் தியானிக்க இருக்கிறோம். இதனால் செய்தியினுடைய தலைப்பு கர்த்தரிடம் திரும்புவோம், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி இல்லையா. ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஒருவேளை நான் என்ன திரும்ப வேண்டியிருக்கு, நான் எல்லாம் ஜெபிச்சு தானே இருக்கேன், வேதத்தை வாசித்து கொண்டு தானே இருக்கிறேன், ஜெபித்து கொண்டு தானே இருக்கிறேன், ஆலயத்துக்கு ஒழுங்காக போய் கொண்டு இருக்கிறேனே என்று சொல்லி நம்ம அடி மனசுலேருந்து ஒரு சத்தம் வரும் இல்லையா. ஆனால் கர்த்தர் இந்த நாளில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அவரிடத்துல திரும்பும்படியாக நம்ம அழைக்கப்படுகிறோம். இந்த நாளில் சில வசனங்களை வாசித்து நம்ம இல்லையா தியானிக்கும் போது கர்த்தர் எந்த ஒரு இல்லையா சூழ்நிலைகளை ஞாபகப்படுத்துகிறாரோ, எந்த ஒரு நிகழ்வை குறித்து உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வாஞ்சிக்கிறாரோ அந்த சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஒழுங்காக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்தை கடினப்படுத்தினோமே என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கவே முடியாது. அவருடைய சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்காது. அதுதான் வேதாகமத்தில் சொல்லுது, நான் முற்றிலும் தேறினவன் என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடாது. என்னைக்கு நம்ம முற்றிலும் தேறினவன் என்று சொல்லி நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைய தினம் நம்முடைய சுயம் வெளிப்பட்டு விடும். கர்த்தருடைய சத்தம் நம்முடைய வழியாக காதுகளில் கேட்காது. இந்த நாளில் இதை அறிந்து கொண்டவர்களாக, உணர்ந்து கொண்டவர்களாக நம்ம சில வசனங்களை நம்ம தியானித்து கடந்து செல்ல இருக்கிறோம். 2 நாளாகமும் புஸ்தகம் இதை வேதாமத்தை எடுத்துக்கொள்வோம். 2 நாளாகமும் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிப்போம், 9வது வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமும் 30. ராஜாவும் அவருடைய பிரபுக்களும் கொடுத்த நிருபங்களை அஞ்சல்காரர் வாங்கி ராஜாவுடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் யூதா என்னும் இஸ்ரவேல் புத்திரரே, இஸ்ரவேல் என்பவர்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்புங்கள். அப்பொழுது அசிரியருடைய ராஜாக்களின் கைக்கு தப்பி இருக்கிற மீதியான உங்கள் அண்டைக்கு அவர் திரும்புவார். 9 வாசிங்க சிஸ்டர். 9. நீங்கள் கர்த்தரிடத்துக்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைப்பிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கும் இந்த தேசத்திற்கு திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை என்றார்கள். ஹல்லேலூயா. காலை வேளையில் நாம் ஜெபிக்கும்படியாக இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தரிடத்தில் திரும்பி வரும்படியாக கர்த்தர் நம்மை நினைப்பூட்டுகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அப்பொழுது நமக்கு என்ன வருமா, அவர் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். 6வது வசனத்தில் அப்பொழுது அசீருடைய ராஜாக்களின் கைக்கு தப்புவிக்கிற இல்லையா மீதியான உங்களின்றைக்கு அவர் திரும்புவார் இல்லையா. அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அதே போல் கர்த்தரிடத்தில் நம்ம திரும்பி வரும்பொழுது அவர் என்ன பண்ணுறாராம், நமக்கு ஒரு நன்மையை அவர் உண்டு பண்ணுகிறார் இடத்துல பார்க்குறோம். அவர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு விலக்குவதில்லை என்று சொல்லிப்பார். நம்ம கர்த்தரிடத்தில் திரும்பி வரும்போது அவர் தம்முடைய முகத்தை அவர் விலக்குகிறதில்லை என்று சொல்லி பார்க்குறோம். இல்லை, அவருடைய முகம் நமக்கு நேராக ஒவ்வொரு நாளும் பிரகாசமாக இருந்தால் எப்படி இருக்கும். வேதாமத்தில் மோசே என்ற மனிதனை குறித்து தான் நம்ம பார்க்குறோம். முகமுகமாய் கர்த்தரை தரிசித்தான் என்று சொல்லி பார்க்குறோம்.
இப்போ கத்தர் அவருக்கு ஏற்றவர் போல இல்லையா, கத்தரிடத்தில் நம்ம திரும்பி வருகிற வேளையில் அவர் தமது முகத்தை நமக்கு மறைக்கிறதில்லை என்று சொல்லி பார்க்குறோம். எவ்வளோ பெரிய நல்ல ஸ்லாக்கியம் என்பதை நீங்கள் பாருங்கள் இல்லையா. வேதாமத்தில் சகரியா 1:9 நம்ம வாசிப்போமா? சகரியா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். சகரியா 1:3 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கத்தரிடத்தில் திரும்புகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். ஆகையால் நீ அவர்களை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அநேக நேரங்களில் நம்ம ஜெபிக்கும் போது, வேதாமத்தை வாசிக்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்? கர்த்தர் என்ன பார்க்கறதே இல்லையோ, கர்த்தர் என் சத்தத்தை கேட்கறதே இல்லையோ, எனக்கு பதிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிறார் இல்லையா, என்ன பண்ணுமா? என்னிடத்துல திரும்புங்கள், அப்பொழுது என்ன பண்ணுறாராம்? அவர் நம்மிடத்துல திரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய சத்தம் கேட்கப்பட வேண்டுமா? நமக்கு ஒரு நன்மை உண்டாக வேண்டுமா? நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமா? நாம் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவரை நோக்கி நாம் திரும்புகிறவர்களாக நாம் மாறும் பொழுது கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு ஒரு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். வேதாமத்தில் அநேக காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தான தீர்க்க தரிசனங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படி சொன்ன தீர்க்க தரிசிகள் புஸ்தகத்தில் அநேக இடத்துல நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி அடிக்கடி சொல்லுகிற வசனங்களை நம்ம அநேக வசனங்களை நம்ம பார்க்க முடியும் இல்லையா. முழு உபாகமத்தில் பார்க்கும்போது 30:10 பார்த்தீங்கன்னா முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்பும்படியாக அழைக்கப்படுகிறோம். முழு இருதயத்தோட இல்லையா. ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால் என்ற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்காது. நான் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக இருப்பேன், கர்த்தருக்கென்று நான் காரியங்களை செய்வேன் என்று சொல்லி ஒரு முழு இருதயத்தோட சிந்தையோடு நம்ம செயல்படும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் நாம் கர்த்தரிடத்துல திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தரிடத்துல திரும்புகிறவர்களாக நாம் இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நாளில் ஒரு 3 குறிப்புகளை நம்ம தியானித்து நம்ம முடிக்க இருக்கிறோம். 3 குறிப்புகள் இல்லையா. கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை நம்ம வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். சீர்கேடுகளை விட்டு திரும்புங்கள். எரேமியா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? சீர்கேடுகளை விட்டு திரும்பும்படியாக எரேமியா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வடதிசை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கெட்ட இஸ்ரவேலை திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை, நான் கிருபையுள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கிருபை பார்த்தீங்களா? அவர் என்றைக்கும் அவர் கோபம் வைக்கிறது இல்லை. நான் கிருபையுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். ஆனால் நாம் திரும்பி வர வேண்டும். மனம் திரும்புகிறதை அவர் விரும்புகிற காரியம். அந்த அதிகாரம் முழுமையாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 11ஆம் வசனத்திலேருந்து பின்பாக நீங்கள் 22 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் இஸ்ரவேலை திரும்பும்படியாக அவர் கிருபையுள்ள தேவன் என்பதை அவர் திரும்ப வலியுறுத்துகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறார். அவர் நம்மை அழைக்கிறார். மனதுருக்கத்தின் தேவன் கிருபையாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு புதிய கிருபையினால் அவர் வழி நடத்தி வருகிறார். அவருடைய கிருபையினால தான் நாம் நிலைநிறுத்தி கொண்டு இருக்கிறோம். இது நம்முடைய சுய முயற்சி இல்லை, சுய ஞானம் இல்லை. எத்தனையோ நாள் நம்ம சொல்கிறோம் எனக்கு எல்லாம் தெரியும், நான் அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கும் இங்கும் ஓடுகிறவர்களாக நம்ம காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவருடைய சுத்த கிருபை இல்லையா. ஒருவேளை இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை எந்த இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற விதமாக இல்லாமல் இருக்கிறது, சீர்கெட்டு இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்க. ஒருவேளை உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறோமா, சுயமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோமா, கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தையை கேட்காதபடி நம்முடைய இஷ்டத்துக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? இந்த நாளில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். சீர்கேடுகளை விட்டு திரும்பும்படியாக, கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை விட்டு திரும்பும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம் இல்லையா. இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒப்பு கொடுத்தல் காணப்பட வேண்டும். நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க வேண்டும். நான் சீர்கேடுகள் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற செய்திகள் இல்லை, கர்த்தருடைய துணையோடு நான் எடுத்து போடுவேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார். அவர் என்னுடைய சீர்கேடுகளை எல்லா காரியங்களையும் சரி செய்வார். அவருடைய வேத வசனம் என்னை புடமிடும். அந்த வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுப்பேன். கர்த்தர் அனுமதிக்கிற காரியங்களுக்குள்ளாக நான் கடந்து செல்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும்.
ஜல பிரவாகம் வரும்பொழுது கர்த்தர் நம்மை கை நீட்டி தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் அந்த கை நீட்டி தூக்கி விடுகிற நேரத்தில் அந்த சீர்கேடுகள் எல்லாம் விட்டு விட்டு வர்றதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் அதையும் பிடித்துக்கொள்வேன், லெஃப்ட் ஹேண்டில் நான் அதை பிடிச்சுக்கொள்வேன், ரைட் ஹேண்டில் நான் கர்த்தரை பிடிச்சுக்கொள்வேன்னா வரவே முடியாது. அவர் நம்மை தூக்கி விடுகிற தேவனாய், கரம் பிடித்து உயரத்திலிருந்து நம்மை கரம் பிடித்து தூக்கி விடுகிற தேவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம், சாமுவேலில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆனால் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் இந்த நாளில் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், சீர்கேடுகளை விட்டு திரும்பும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒப்பு கொடுக்கலாமா? இரண்டாவதாக கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நம்மிடத்தில் விக்கிரகங்களை விட்டு திரும்பும்படியாக அவர் அழைக்கிறார். விக்கிரகங்களை விட்டு அவர் திரும்பும்படியாக அவர் அழைக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 14:6 நம்ம வாசிக்கலாமா? ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி திரும்புங்கள், உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள், உங்கள் சகல அருவருப்புகளை விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தரை நோக்கி திரும்பி வர வேண்டுமா? எப்படி வர வேண்டுமா? உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள், உங்கள் சகல அருவருப்புகளை விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று சொல்லிக்காரு இல்லையா? இந்த நேரத்தில் நம்ம யோசிக்கலாம், நான் விக்கிரக ஆராதனைக்குள்ளாக இல்லையே, எங்கள் வீட்டில் எந்த விக்கிரகங்களும் இல்லையே, நான் எந்த ஒரு ஐடில் ஒர்ஷிப்பும் விக்கிரக ஆராதனையும் நான் செய்து கொண்டில்லையே, நான் எதை விட்டு திரும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் கர்த்தரை தவிர்த்து, இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து நாம் எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குறோம் ஆரம்பிக்கிறோமோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் விக்கிரமாக மாறிவிடுகிறது. ஒருவேளை என்னுடைய வேலை 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 என்று சொல்லி வேலை காரியங்களை குறித்து நான் முக்கியமாக ஓடிக்கொண்டு இருக்கிறேனா, பணம் 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 என்று சொல்லி பணத்திற்கு பின்பாக ஓடிக்கொண்டு இருக்கிறேனா, இல்லை எனக்கு அந்த காரியம் முக்கியம் இந்த காரியம் முக்கியம் என்று சொல்லி எதை நோக்கி நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேனோ, இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு நம்ம நிலைத்திராதபடி, பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லியிருக்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படையாதபடி எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம், அது எல்லாம் விக்கிரகமாக இந்த நாட்களில் காணப்படுகிறது. சர்வ வல்ல தெய்வம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதல் இடத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, அவருக்கு செலுத்த வேண்டிய காரியங்களை செலுத்தாதபடி நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாளில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் இந்த நாளில் திட்டமும் தெளிவுமாக அவர் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். விக்கிரகங்களை விட்டு திரும்பும்படியாக, விக்கிரகங்களை விட்டு திரும்பும்படியாக, அருவருப்புகளை விட்டு திரும்பும்படியாக கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நான் சொல்லலாம், என்ன பிரதர், நான் ஆவிக்குரிய சபைக்கு வந்து இத்தனை நாள் ஆச்சு, நான் இவ்வளோ நாளாக நான் கர்த்தருக்குள்ளே வைராக்கியமாக இருக்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன், தொழுது கொள்கிறேன், கர்த்தருக்கென்று காணிக்கைகளை கொடுக்கிறேன், கர்த்தருக்கென்று நான் ஊழியம் செய்கிறேன், ஆனால் கர்த்தர் விரும்புகிற விதத்தில் காணப்பட்டு கொண்டு இருக்கிறதா? கர்த்தர் அருவருக்கிற விதத்தில் காணப்பட்டு கொண்டு, வேதாகம் அப்படிதான் சொல்லியிருக்க, உங்கள் அருவருப்புகளை விட்டு திரும்புங்கள் இல்லையா? நம்மை கேள்வி கேட்க வேண்டியவர்களாக இருக்கோம், நம்மை சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்கோம். என்னுடைய வாழ்க்கையில் என்ன அருவருப்பு இருக்கிறது, கர்த்தருக்கு பிடித்தவில்லாத காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் என்ன காணப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைக்கும். நம்முடைய சிந்தனை இல்லையா, ஒருவேளை அதை நியாயப்படுத்தி கொண்டு இருக்கிறோம், நீ செய்கிறது ரைட்டு தான், உன் வாழ்க்கையை அது கரெக்டாக தான் நீ செஞ்சிட்ருக்க, உலகத்தில் இல்லாதவங்களா செய்கிறாங்க, எல்லாரும் இப்படி தானே செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, நீ செய்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயம் பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதாகம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதும் என்று சொல்லப்படும். ஆகையினால நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நமக்குள்ளாக இருந்து வருகிற சத்தம், அது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறாரா, இல்லை சத்ருவானவன் நம்மை மாய்மாலத்துக்குள்ளே நடத்தி கொண்டு இருக்கிறானா என்ற அந்த பகுத்தறிகிற ஞானம், வாக்கியங்களை வேதாகமத்தினுடைய வசனத்தை மையமாக வைத்து அதை பகுத்தறிகிற ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நம்ம வாஞ்சிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அந்த வரத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். காரியங்களை பகுத்தறிகிற ஞானம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இருதயம் சொல்ல நல்லது தான், ஓடு, இந்த டைரக்ஷனில் ஓடிட்டு இதை முடிச்சாதான் உனக்கு அடுத்தாக நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்க. 2 காரியங்களை பார்த்தோம், சீர்கேடுகளை விட்டு வெளியே வர வேண்டும், விக்கிரகங்களை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லி. மூன்றாவதாக மீறுதல்களை விட்டு வெளியே வர வேண்டும். மீறுதல்களை விட்டு வெளியே வருகிறவர்களாக நம்ம காணப்படும். ஒப்பு கொடுத்து நம்ம கேட்போமா? எசேக்கியேல் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். 18ஆம் அதிகாரத்தில் திருப்பிக் கொள்வோம். அதில் 28வது வசனம், 30வது வசனம், 32. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 28வது. எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதலையும் விட்டு திரும்புகிறபடியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. இஸ்ரவேல் வம்சத்தாரே, ஆண்டவருடைய வழி
செம்மையாய் இருக்கவில்லை என்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, என் வழிகள் செம்மையாய் இராதோ? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மையானதா இருக்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியினால கர்த்தர் மீறுதல்களை விட்டு திரும்பும்படியாக அவர் நம்மை அழைக்கிறார். எல்லா மீறுதல்களை விட்டு திரும்புகிறபடியினால இல்லையா அவர் நம்மை அழைக்கிறார். அப்படி நம்ம மாறும்பொழுது இல்லையா கர்த்தர் நம்ம செம்மையாக இருக்கிறது என்று சொல்லி அதை அவர் சர்டிஃபை பண்ணுறார். அது மட்டும் இல்லாதபடி நம்ம 30வது வசனத்தை வாசிப்போம். 30. ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழிகளுக்கு தக்கதாய் நியாய தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கொள் காரணமாய் இருப்பதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள் சொல்ல எல்லா மீறுதல்களையும் விட்டு மனம் திரும்பும்படியாக கர்த்தர் மனம் திரும்பும்படியாக அவர் அழைக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். ஒரு மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஒரு மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருக்கும் போது அவர் செய்த முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், ஒரு லோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இந்த நாட்களில் கூட அந்த மனம் திரும்புதல் இல்லையா, மனம் திரும்புதல் ஒரு நாள் ப்ராசஸ் அல்ல இல்லையா. நம்ம ஒரு தடவை அந்த மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுகிறது ஒன் டைம் ப்ராசஸ். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கர்த்தர் நமக்கு ஒரு தடவை தருவார். கல்வாரி சிலுவையின் ரத்தத்தால் நம்ம கழுவி நம்மை சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை நமக்கு கொடுத்துட்டார் இல்லையா. ஆனால் அந்த மனம் திரும்புதல் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம அனுதின வாழ்க்கையில் நம்மை நாமே சுத்திகரித்து கொள்கிற அந்த மனப்பக்குவம் வேண்டும். பரிசுத்தமாக இருக்கிற நாம இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாக வேண்டும் என்ற அந்த ஒரு வாஞ்சை நமக்குள்ள காணப்பட வேண்டும். இந்த மீறுதல்களை விட்டு விலகுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மீறுதல்களை விட்டு திரும்பும்படியாக கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், மீறுதல் என்பது என்ன, அடிக்கடி உணர்த்தப்பட்டோம், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் என்று சொல்லி வேதாமத்தில் பார்க்கிறோம். அப்படியான சிந்தனைகள், அப்படியான காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் காணப்பட்டு கொண்டு இருக்கிறதா? ஓரளவுக்கு பழகிட்டதுக்கு அப்புறமா இது என்ன பரவாயில்ல, நான் ஜெபிச்சுக்கிறேன், இதை கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டுக்கலாம் இல்லையா, மற்றவங்க செய்யாததையா நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி இருதய கடினம் இல்லையா. நமக்கு பாவம் என்று உணர்த்தப்படுகிற காரியத்தை இல்லையா, அந்த உணர்த்துதலை மீறி, பரிசுத்த ஆவியானுடைய கண்டித்தல் உணர்த்துதலுக்கு மீறி நம்ம செய்கிற ஒரு காரியம். கர்த்தர் இந்த நாளில் மீறுதல்களிலிருந்து நம்மை திரும்பும்படியாக அவர் அழைக்கிறார். இந்த நாளில் ஒரு நிமிஷம் கூட நம்ம மனம் கசந்து அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை கிட்டி சேர்த்து கொள்கிறவராக, நமக்கு புதிய வாழ்க்கையை, புதிய நம்பிக்கையை, புதிய அனுபவத்தை அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு கைவிடப்பட்டு போக அவர் அனுமதிக்கிற தேவன் அல்லவே அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் 32வது வசனத்தை வாசிப்போமா. 32வது வசனம், மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளில் நம்முடைய மீறுதல்களை விட்டு மனம் திரும்பி நாம் வரும்பொழுது, நம்முடைய மீறுதல்களை விட்டு நம்ம மனம் திரும்பி வருகிறது பொழுது நமக்கு ஒரு அழிவு கிடையாது. உலகத்தார் இல்லையா இந்த இடத்துல சொல்லிக்கிற போல அப்படியான ஒரு சாவுகளுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று சொல்லிப்பேன். நாம் அழிந்து போகிற காரியம், நரகத்துக்கு போகிற காரியம், கர்த்தரை விட்டு விலகி போகிற காரியத்தை அவர் ஒரு நாளும் விரும்புகிற தேவன் அல்ல. அவர் நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி, நாம் அழிந்து போகிறது அவருக்கு பிடித்தமில்லை என்று சொல்லி இந்த நாளில் பார்க்கிறோம். இந்த நாளில் ஒப்பு கொடுக்குமா, இந்த மீறுதல் நம்மிடத்தில் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. கர்த்தர் விரும்பாத காரியம், பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். நீ இந்த ஒரு காரியத்தில் இன்னுமாக நீ மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது, இந்த ஒரு காரியத்தில் நீ இன்னுமாக மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது, இந்த காரியத்தில் நீ இன்னும் விட்டு கொடுக்க வேண்டி இருக்கிறது, இந்த காரியத்தில் நீ இன்னும் மன்னிக்காத சூழ்நிலைகளை நீ மன்னிக்க வேண்டிய, அநேக முறை மன்னிப்பின் செய்தியை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய், ஆனால் நீ மன்னிக்க மனசில் உனக்கு இருதயம் வரல, அந்த மீறுதல் உனக்குள்ளாக காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. அநேக முறை நீ இல்லையா ஒரு கடனை வாங்கிட்டு திருப்ப அடைக்கணும்னு சொல்லி உனக்கு சத்தியம் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிற, ஆனால் கடனை அடைக்காதபடி இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு மீறி கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை மீறி கொண்டு இருக்கிறார். அநேக முறை கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நீ ஜெபிக்கும்படியா, வேதத்தை வாசிக்கும்படியா பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆனால் நீ காலத்தை தாமதப்படுத்துகிறார். அநேக முறை கர்த்தருடைய வார்த்தையை நீ மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், சாட்சியாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு நீ மீறி கொண்டு மீறுதலுக்குள்ளாக காணப்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் மனம் திரும்பி வரும்படியாக அவர் அழைக்கிறார்.
நம்ம மனம் திரும்பி ஒப்பு கொடுக்குறோம். ஐயா ஏசப்பா எனக்கு தெரியல, எப்படி செய்யணும் தெரியல, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அவரிடத்துல நாம் சரணடையும் போது அவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அக்னி ஜுவாலை மத்தியில், சிங்க கபியின் மத்தியில், படுகுழியின் மத்தியில் அநேக பரிசுத்தவான்களை கர்த்தர் தூக்கி எடுக்கும்பொழுது நம்மையும் அவர் தூக்கி எடுக்க வல்லவராக நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமாக அவர் நாம் செய்து கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் மத்தியிலிருந்து அவர் நம்மை தூக்கி எடுத்து நம்மை உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் நாம் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க வேண்டும். அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒப்பு கொடுக்கலாமா? 3 காரியங்களை நம்ம இந்த நாளில் தியானித்தோம். கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், கர்த்தரிடத்தில் திரும்பும்படியாக இந்த பரிசுத்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கும்படியாக இந்த நாளில் நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். சீர்கேடுகளை விட்டு திரும்ப வேண்டும். சீர்கேடுகளை, கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள், கர்த்தருக்கு பிடித்தமில்லாத காரியங்களை விட்டு திரும்ப வேண்டும். இரண்டாவதாக விக்கிரகங்களை விட்டு திரும்ப வேண்டும். கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து, பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை தவிர்த்து எதற்கு பின்பாக ஓடிக்கொண்டிருந்தாலும் அது விக்கிரகம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். மூன்றாவதாக மீறுதல்களை விட்டு திரும்ப வேண்டும். நம்முடைய மனம் திரும்புதலை கர்த்தர் விரும்புகிறார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம், அடிக்கடி சொல்லப்பட்டோம், அடிக்கடி உணர்த்தப்பட்டோம், செவி கொடுக்காத காரியங்கள் இருக்கிறதா, அதுதான் மீறுதல் என்று சொல்லி இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் எந்த காரியத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறாரோ அதற்கு நம்ம செவி கொடுக்கலாமா? ஒரு நாளில் ஒரு காரியத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை நம்ம மாம்சமான அந்த சரீரம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்கலாம், நம்முடைய சிந்தை நமக்கு ஒப்பு கொடுக்காம இருக்கலாம், நம்முடைய இருதயம் தவறான காரியங்களை யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய துணையை நம்ம நாடுவோம். அவருடைய துணை நம்மோடு வரும்போது அவர் நம்மோடு இருந்து கண்டித்து உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். வழி இதுவே என்று சொல்லி பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். இந்த நாளில் அவரிடத்துல திரும்பி வருவதற்கு பரிசுத்த தெய்வம் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருந்து அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தகப்பனேப்பா, உம்மிடத்தில் திரும்பும்படியாக நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கீங்கப்பா. நாங்கள் ஒழுங்காக ஆலயத்துக்கு செல்கிறோம், நாங்கள் எல்லா காரியங்களும் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பெருமை பாராட்டாதபடி எங்களுக்குள்ள என்ன குறைவு உண்டு, எங்களுக்குள்ள இன்னுமாக என்ன மீறுதல்கள் உண்டு, என்ன விக்கிரக ஆராதனைகள் எங்களுக்குள்ள என்ன காணப்பட்டு கொண்டு இருக்கிறது, என்ன சீர்கேடுகள் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கிற அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக இந்த பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தர் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற காரியங்களுக்கு முழுமையாக எங்களை ஒப்பு கொடுக்கும்படியாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. எங்களால் முடியாது, நாங்கள் பலவீனமான பாண்டம். கர்த்தர் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க, துணை செய்யுங்க. அப்படி நீர் செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த அதிகாலை ஜெபவேளையில் கர்த்தர் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த நாளில் தகப்பனே உம்மிடத்தில் திரும்புகிறதற்கான ஒரு வாய்ப்பை நீர் கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் மானிம் சாருக்கு ஐயாக்காக, அவர் குடும்பத்திற்காக, அவரோடு இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஜெபத்தை நீர் ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளில் தொடர்ந்து அவரிடத்தில் திரும்புகிற அனுபவத்திற்குள்ளே நம்ம வருவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. ஆமேன்.